ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் மலாட்டை கேக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம கடையில் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மலாட்டை கேக்கு கடையில் இருக்க மாதிரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நான் செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அதே மாதிரி பண்ணுங்கள், நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த கப்பால் முழு கப்பு நான் மலாட்டை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வானலில் வச்சு நல்லா சிம்மில் வச்சே வறுங்க, ஹையில் வச்சு வறுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஹையில் வச்சா என்ன ஆகுன்னா தீயுமே தவிர அது வேகாது. அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இதில் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இதை ஒரு முறத்தில் கொட்டி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அந்த தோலெலாம் நீக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெல்லம் நான் முழு கப்பு மலாட்டை எடுத்தேன் இல்லைங்களா, அதில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா சீவி எடுத்துக்கோங்க. 3/4 கப் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. மலாட்டை நல்லா ஆறிடுச்சு. அதை நல்லா நான் தோலெலாம் நீக்கிட்டு நல்லா உடச்சி, அதாவது 1 2ஆக இருக்கணும். அது ஒரு மலாட்டை 2ஆக முழுசாக இருக்கும் இல்லைங்களா, அது 2ஆக உடஞ்சிருக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையும் சமமாக எடுத்து வச்சுக்கோங்க. தோலை சுத்தமாக நீக்கிடுங்க, க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வெல்லத்தை எடுத்து நம்ம வானலில் போட்டு பாவு காய்ச்சிக்கலாம். அந்த 3/4 கப்பு வெல்லத்துக்கு 1/4 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் வெல்லத்தில் கல் தூசி இருக்காதுன்னு நினச்சேன். அப்புறம் அது மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போதே கல் தூசிலாம் நிறையா வந்துச்சுங்களா, சரி கொஞ்சம் கூட தண்ணி விட்டு, அப்போ தான் வடிகட்ட நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்ன்றனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் வடிகட்டிக்கிட்டேன். அதில் அவ்வளோ குப்பை இருந்துச்சுங்க. நல்ல வேளை நான் அதை அப்படியே பண்ணாமல் போயிட்டேன். நல்ல வேளை வடிகட்டிட்டேன். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், அதில் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. நான் வெல்லம் கூட இதில் குப்பை, அதாவது அந்த தூசி கல்லுலாம் இருக்காதுன்னு தான் நினச்சேன். அதில் ஆனால் இவ்வளோ தூரம் இருந்திருக்கு. வடிகட்டியில் கல்லெல்லாம் வந்துடுச்சு. வானலில் அப்படியே மண் அப்படியே தேங்கி போச்சுங்க. அப்படியே மழை மண், கடல் மண் மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சுத்தமாக அந்த வானலை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பாவை அதில் ஊற்றி அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பித்தேங்க. இந்த மலாட்டை கேக்குக்கு பாவு பதந்தாங்க ரொம்ப முக்கியம். அதனால் இதுக்கப்புறம் வரதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஸ்கிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எந்த பதத்தில் நம்ம அதை எடுக்கிறோன்னு தெரியாது. நம்ம இந்த கேக்கை கொட்டி நம்ம சமப்படுத்துறதுக்காக ஒரு பிளேட்டில் என்கிட்ட நெய் இல்லை, நான் மலாட்டை எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி அதை நல்லா தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பிளேட்டை. அப்புறம் இன்னொரு சின்ன பிளேட்டில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம அடிக்கடி போட்டு அதில் அந்த பதம்னா அது எந்த ஸ்டேஜில் நம்ம மலாட்டையை போட்டு கிண்டணுன்றதை பார்க்கணும். அந்த பதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம அதை எப்படி எடுக்கிறோமோ அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு மலாட்டை கேக்கும் கிடைக்கும். இந்த பாவை அதில் ஊற்றி நம்ம எடுத்து கையில் இப்படி உள்ளுக்குள்ளேயே அது ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள். இதெல்லாம் பதம் கிடையாது. இதில் நம்ம இப்போ மலாட்டை போட்டு கிண்டினோம்னா நமக்கு அந்த ஜவ் மாதிரியே தான் மலாட்டை கேக் கிடைக்கும். இது இன்னும் நமக்கு பாவு இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். நம்ம பாவை எடுத்து அந்த தண்ணியில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே நம்ம கை வச்சு எடுத்தோம்னா அப்படியே கேக்கு மாதிரி டக்குன்னு அது மேலே எழுந்து வரணும். எழுந்து அது கையால் உடைச்சோன்னா படக்குன்னு உடையணும். அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஹையில் கூட வைக்கவே கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். வச்சு அதை நீங்கள் ஒவ்வொரு தடவை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பதம் வரும், கரெக்டான பதம். இப்போ தான் லாஸ்ட்டு இதில் ரெடி ஆகிடுச்சு. இதில் போட்டதும் நம்ம கை வச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், படக்குன்னு கையில் வந்துடும். அது நம்ம போட்டு உருட்டிட்டு எடுக்க வேண்டியதில்லை, கரெக்டாக எடுத்தோடனே அப்படியே வந்துடும். அதை எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா 2ஆக உடையும், படக்குன்னு உடையும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் எப்போவுமே பண்ணும்போது இதை மட்டும் கவனமாக வச்சுட்டு பாருங்கள். ஒவ்வொரு தடவை தண்ணியில் போட்டு போட்டு பார்க்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அது உடையணும், 2ஆக உடையணும். இது நானே ஒரு கையால் கேமரா பிடிச்சி பண்ணுறதுனால எனக்கு கிளியராக உங்கள்கிட்ட காட்ட முடியல. ஆனால் பாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு, 2ஆக உடஞ்சிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் மலாட்டையை போட்டேன். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக பார்த்துக்கோங்க, 2ஆக உடஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வானல் எடுத்து கீழே வச்சுட்டு மலாட்டையை போட்டு நல்லா கிண்டுங்க. சீக்கிரமாக ஒன்று சேர்ந்து வந்துடும், அதனால் சீக்கிரமாக கிண்டிடுங்க. கிண்டி அந்த பிளேட்டில் எண்ணெய் தட்டின பிளேட்டில் போட்டு சமப்படுத்திடுங்க. உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் அந்த பாவு காய்ச்சும் போதே ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. எனக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்றதுனால நான் போடலை, வெறும் வெல்லம் மட்டும்தான். இப்போ நம்ம அந்த பிளேட்டில் போட்டு சமப்படுத்திக்கலாம். நான் இந்த மலாட்டை கேக்குக்கு டேஸ்ட் வைஸ் நான் கேரண்டிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் என்னால் அந்த மாதிரி கடையில் கொடுக்குற மாதிரி சமமாக அப்படி கேக்கு மாதிரி என்னால் பண்ண முடியல. பிளேட்டில் போட்டு அப்படியே கொட்டி படக்குன்னு உடச்சிக்கிட்டேன்.
ஒரு கனமான ஸ்பூனில் எண்ணெய் வச்சு இதை கொட்டி அப்படியே சமப்படுத்திடுங்க. அவ்வளோதான். இந்த கேக்கை அப்படியே இந்த மல்லாட்டை கேக் ஆறுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கத்தியை உள்ளே விட்டு அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கடையில் விற்கிற மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும். நீங்கள் டவுட்டே பட வேணாம். என்ன ஒன்று என்னால் அது மாதிரி சமமாக கேக்கு மாதிரி கட்டமாக போட முடியல. ரொம்ப சூடு. நம்மளால் இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு திரும்ப அந்த மாதிரி என்னால் கட்டம் போட முடியல. பட் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உள்ளே கத்தி விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரும். அதுக்கு மேலே நம்ம நல்லா உடச்சி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகம் ரொம்ப. அதில் மல்லாட்டையிலையும் இருக்குது, வெல்லத்துலேயும் இருக்குது. அதனால் பசங்களுக்கு இந்த லீவ் டைமில் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரெகுலராக செஞ்சு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். 2 நாள் தாங்க இருந்துச்சு எங்கள் வீட்டில். அடுத்த நாளே காலி ஆகிடுச்சு. பசங்க நல்லா விருப்பமாக சாப்பிட்டாங்க. அம்மா கடையில் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. கடையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நான் வீட்டில் பசங்களுக்கு கடையில் செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லதில்லை. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க பசங்களுக்கு. அந்த லீவில் ஹெல்த்தியாக இந்த வெயிலில் அங்கே இங்கேன்னு எதையும் வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி வீட்டில் நம்ம சத்தான பொருளாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணுங்கள். நான் அதை ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதை மாதிரி நீங்களும் இந்த லீவில் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.